ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது இது மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களா என்னங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஏன் அப்படின்னு நான் டைட்டில் வந்து இது வரைக்கும் யாருமே இப்படி தைச்சிருக்க மாட்டீங்கன்னு சொன்னது காரணம் வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப பேர் இது மாதிரி கேட்க மாட்டாங்க. இது வந்து முஸ்லீம். இந்த இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறவங்கள சிஸ்டர் வந்து அவங்க வந்து முஸ்லீமு. எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் என்கிட்ட தைக்கிறவங்க மோஸ்ட்லி இதை மாதிரி தான் தைக்கிறாங்க. இது வந்து நான் எதனாலன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இடுப்பு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 இன்ச்சு இருக்குது. இடுப்பு இறக்கம் 16 இன்ச்சா. அதே மாதிரி ஸ்லீவ் பாருங்கள் உயரம். ஸ்லீவ் உயரம் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஹேண்டு. இது ஃபுல் ஹேண்ட் பார்க்கும்போது நமக்கு 19 இன்ச்சு இருக்குது உயரம். இது மாதிரி மேக்ஸிமம் நம்ம இந்துக்கள் வந்து யாரும் இந்த மாதிரி ப்ளவுஸ் போட மாட்டாங்க. முஸ்லீம்ஸ் தான் இந்த மாதிரி போடுறாங்க. இதுவே வந்து ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் கூட இறக்கம், அதாவது டாப்ஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, பாவாடை கட்டிட்டு அந்த மாதிரி ஃபுல் இறக்கம் வச்சு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 இன்ச்சு வரும் இறக்கம். அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஆனால் மேல் பக்கம் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கட் ஜாக்கெட்டு, அதாவது இந்த மாதிரி கட்டிங் பெல்ட் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, இதே மாதிரி கட்டிங்கில் அந்த மாதிரியும் ப்ளவுஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் தைச்சி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ப்ளவுஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் போடலை. சரி, இது வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்க. ஏன்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து தைச்சி கொடுக்குறவங்க இருப்பீங்க. இவங்களுக்கு வந்து இது மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ போட்டேன். இப்போ பேக் சைடு வந்து இடுப்பு இறக்கம் நம்ம அதிகமாக வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இறக்கம் நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து மேக்ஸிமம் இப்போ அவங்க முஸ்லீமா, அவங்க வந்து தொழுகை பண்ணுவாங்க. ஸோ 2-3 நாளாக அவங்களாம் தொழுகை பண்ணுறவங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் போட்டுட்டு அவங்க அப்படி ஸ்லீவ் வந்து மடக்கி தொழுகை பண்ணும்போது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்ல, அதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறது. அதாவது ஒரு 4 இன்ச்சு நீளத்துக்கு சுடிதாரில் சைடு ஓப்பன் தைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லீவ் ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே சைடு இடுப்பு வரைக்கும் நம்ம இதை மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஸ்லீவ் மடக்கிற இடத்துக்கிட்ட முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு 4 இன்ச்சு கேப்புக்கு இது மாதிரி சுடிதார் சைடு ஓப்பன் எப்படி தைப்போமோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தைச்சிட்டு முன்பக்கம் வந்து ஹூக்கு வச்சு கொடுத்துட வேண்டியது. ஸோ இதை மாதிரி இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து இருக்கும். ஸ்டிச்சிங்கும் அதை மாதிரி இதை மாதிரி மெத்தடில் நம்ம தைச்சி கொடுப்போம். மற்றதெல்லாம் நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸ் தைப்போமோ அது மாதிரி. இப்போ ஃப்ரண்ட் பக்கம் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டைமண்ட் நெக்கு, பேக் வந்து சின்ன நெக். அதே மாதிரி நெக்கு வந்து ரொம்ப இறக்கமாக போடுறது கிடையாது, அவங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன நெக்காக தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்ற அளவு பார்த்தீங்கன்னா 39 இன்ச்சு கிராஸ் கட்டிங் தான். இப்போ இடுப்பு இறக்கம் மட்டும் நம்ம அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா அளவுகளுமே நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இல்லை, இந்த ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவில் அப்படியே நான் வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். கிளாத் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு 1.5 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக இந்த மாதிரி ஸ்லீவ் நீட்டுக்கு வந்து 1.5 மீட்டர் வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது நமக்கு. ஸோ அவ்வளோதான். வாங்க இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து இந்த 1.5 மீட்டர் கிளாத் இல்லையா, இது மாதிரி குறுக்கு பீஸ் தான். அதாவது கரபாகம் வந்து ஆப்போசிட்டில், 2 கரபாகமும் இப்படி ஆப்போசிட்டில் சென்டரில் சமமாக மடித்து கரபாகம் நமக்கு ஆப்போசிட்லேயும் இந்த பிசிறு பாகம் அதாவது இந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து கீழ்ப்பக்கமும் இருக்குது. ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இந்த மாதிரி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். அளவுகள் வந்து நான் வந்து 39 இன்ச்சுக்கு ஷோல்டர் அகலம் கழுத்து அகலம்லாம் என்ன வைக்கிறாங்கிறத பார்த்துங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பு இறக்கம் தவிர பாக்கி எல்லாமே நீங்கள் நார்மலாக இந்த 39 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னா இந்த அளவுகள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கீழ்ப்பக்கம் எப்போதும் போல் இடுப்பு மடித்து தப்போம்ல, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த ஒரு லைன் வரைஞ்சிப்போம் ஸ்ட்ரெயிட்டாக. கீழே வந்து உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அளவு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இடுப்பு இறக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு 16 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து 6 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மொத்தம் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18.75, கிட்டத்தட்ட 19 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மி. ரெடி அளவு தைச்சதுக்கப்புறம் நமக்கு 16 இன்ச்சு இடுப்பு இறக்கம், கீழே 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மேலே 1/2 இன்ச்சு, மொத்தமாக கிட்டத்தட்ட 19 இன்ச்சு வருது. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நெக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா 6.25. இப்போ அதே மாதிரி இந்த 19 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது மாதிரி 2 மார்க் பண்ணிக்கிட்டு
ஒரு அரை ஸ்கேல் அளவுக்கு கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இப்போ கழுத்தோட அகலம்னு பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு பாயிண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நூல் தான் கம்மி. அதே மாதிரி ஷோல்டர் அகலம் 5.5 இன்ச்சு. இப்போ அடுத்ததாக இங்கே 2.25 ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, அதையே இங்கேயும் வைக்கிறேன். ஒரு வேளை கழுத்து வந்து அகலமாக கேட்டால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸ் லைன் வந்து மாற்றிங்க. நான் எல்லாமே இது வந்து கட் பண்ணுற அளவுகள் தான். அளவு தைச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ரெடி அளவு வந்து 2.5 இன்ச்சு வரும். அதே மாதிரி ஷோல்டர் அகலம் தைச்சதுக்கப்புறம் நமக்கு 5 இன்ச்சில் வரும். ஸோ நமக்கு கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் நம்ம எங்கே கட் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஆம்ஹோல் இறக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கீழே என்ன அளவு இருக்கோ மொத்த அளவையும் வச்சுட்டு இந்த மாதிரி 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே 5.5 இன்ச்சு எடுத்தோம்ல, அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் வரைஞ்சிருங்க. இப்போ உடம்போட சுற்றளவு 9.25, அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1.5 1.25 நான் வந்து 1.25 இன்ச்சு விடுறேன் தையலுக்குள்ள அளவு. இப்போ மொத்தமாக இங்கே என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள், 11.25 இருக்குது. கீழே வந்து ஒரு 11.25 மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணியே நம்ம கட் பண்ணும்போதே கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் கிராஸ் வந்து எடுக்க தேவையில்ல. அதே மாதிரி இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ். இப்போ ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். இங்கேருந்து 1.25 இன்ச்சு கார்னரில் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல், அதாவது இந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இப்படி வச்சு ஜாயிண்ட் ஆகணும். இங்கேயும் நமக்கு இந்த 1.25 இன்ச்சில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும்போது இந்த லைன் வந்து இதில், அதாவது ஆம்ஹோல் இறக்கமும் இந்த ஆம்ஹோல் இறக்கம் வருது பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துங்க. மற்றபடி நீங்கள் இதை குறைச்சி கூட்டி அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. ஃப்ரெஞ்சுக்காக வச்சு வரைங்க. அப்படி இல்லைன்னா கையாலேயே இந்த ஷேப் வந்து கொடுங்க. இந்த ரவுண்டு வரப்போ இந்த கார்னர்கிட்ட இந்த 1.25 இன்ச்சில் நமக்கு டச் ஆகணும். உடம்பு சுற்ற அளவில் கரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப். பேக்கில் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் தான். ஸோ அவ்வளோதான். பேக் பீஸோட அளவு மார்க் பண்ணிட்டேன். இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கிளாத் அது மாதிரி திருப்பி கட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எந்திரிச்சு நின்று கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். டேபிளில் நின்றுட்டு கட் பண்ணுறோம்னா சுற்றி வந்துடலாம். இது வந்து எனக்கு கேமராவில் வந்து இடிக்கும். அதனால் நான் அப்படியே கிளாத்தை திருப்பிக்கிறேன். கிளாத்தை திருப்பிக்கும் போது எந்தையுமே கிளாத் வந்து முன்ன பின்ன நவராமல் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அவ்வளோதான். பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோமா. இப்போ மீதி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது அப்படியே கீழ்ப்பக்கம் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கும்ல, இதில் இந்த மாதிரி இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒதுங்கும் மேலே தான் நான் வந்து முன்னாடியே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நமக்கு கட் பண்ணும்போதே எடுத்துட்டோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிளாத்தை இப்போ வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் அதே மாதிரி தான் கிளாத் இருக்குது. ஃபோல்டிங் நம்ம பக்கமும் கரபாகம் ஆப்போசிட்லேயும் இருக்குது. இப்போ பேக் பீஸ் எடுத்து இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா இது வந்து நேர். கரபாகம் இதுவா, இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இப்படி போட்டிங்கன்னா இது வந்து நேர். கரபாகம் இப்படி குறுக்க இருக்கிற மாதிரி வச்சு போட்டோம்னா இது வந்து கிராஸ். அவ்வளோதான். நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக வந்து இங்கே முன்பக்கம் கழுத்துக்கெலாம் நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுங்க. பேக் பீஸோட ஃப்ரண்ட்டில் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கிளாத் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி கரெக்டாக ஸ்கேலை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரெடி அளவு. எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறத நான் ஸ்கேலை வச்சு வரைகிறேன். மற்றபடி ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். அப்படியே பீஸ் வந்து எடுத்துக்கலாம், பேக் பீஸு. இப்போ இந்த நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு. இப்போ இந்த டைமண்ட் ஷேப் எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். பாக்ஸ் லைன் வரைஞ்சிட்டு இதில் இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சென்ட்ரு, அதாவது ஒரு 1 இன்ச் கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக இந்த ஃப்ரண்ட் ஒயரம் மார்க் பண்ணுங்கள். டாட்டோட இறக்கத்துக்கு 13.75 இந்த ப்ளவுஸ்க்கு. இப்போ இந்த 6.25 முன் நெக்கில் வச்சுட்டுங்க, 6.25 இறக்கம் இருக்கா அதில் வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே எடுத்த 13.75லேருந்து 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி 12 இன்ச்சில் கிராஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச்சு, 6 இன்ச்சில் டேப்பை வச்சுருங்க. 13.75லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி 12.75ன்னு கிராஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சென்ட்ரு. இதுக்கு வந்து டாட்டோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. இப்போ இதில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 2.25 இப்படி உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து இப்படி வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. 2 சைடும் 1.25 இன்ச்சு. அதாவது ஹூப்பட்டி இப்படி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு மீதி வந்து 2.25 இன்ச்சு தான் இந்த கிராஸ் இருக்கணும். அது போக மீதி இருக்கிற கிளாத் 1.25 இன்ச்சு நம்ம 2 பக்கமும் சமமாக மார்க் பண்ணி டாட் லைன் பிடிச்சிக்கணும். இப்போ வந்து மேலேருந்து வாங்க, இந்த உள் வளைவு எந்த இடத்துக்கிட்ட நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம கட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸு, அவ்வளோதான். இப்போ பெல்ட்டோட இறக்கம் இந்த இடம் தான் நமக்கு. ஃப்ரண்ட்டில் 4.5, பேக் 2 பக்கமே 4.5 இருக்கா, அதை எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு அடுத்தது பார்ப்போம். கிளாத் இப்படி திருப்பி கட் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம திருப்பினோம்னா நமக்கு கிளாத் வந்து விலகாமல் இருக்கும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே சென்டர் டாட்டு. இப்போ இந்த கேப்பு தான் நம்ம அளவு எடுத்து நம்ம வந்து பெல்ட் கட் பண்ணணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பெல்ட்டு கட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸ்லீவுக்கு வந்து எப்போதும் போல் கிளாத்தை 4ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். மொத்த ஃபோல்டிங்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ வந்து கீழ் பக்கம் 1 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு 1/2 இன்ச்சில் அப்புறம் ஒரு மடிப்பு. இது வந்து ஹெம்மிங் கிடையாது, மிஷின் தையல் தான். அதனால் அப்படியே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோட மொத்த உயரம் 19 இன்ச்சு எடுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கும். கீழ் பக்கம் அதே மாதிரி 2 மார்க் பண்ணிவிட்டு 3.25 இன்ச்சு அடிக்கை இறக்கும். இப்போ அதுக்கு நேராக 3.25 மார்க் பண்ண பார்த்திங்களா, அதுக்கு நேராக 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 7 இன்ச்சிலேருந்து ஷேப் கொடுத்து அப்படியே மேலே கொண்டு போய் 1/2 இன்ச்சு உள் வளைவு. ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சமாக அப்படி கிராஸ் எடுத்துக்கலாம். மடிச்சு தைக்க வேண்டிய எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணிப்போம்.
அதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்ட்ரு மேலே உள்ள 2 கிளாத்தை மட்டும் எடுத்து அரேஞ்ச் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் வந்து அளவு மார்க் பண்ணி எடுத்துங்க. பேக்கில் லைட்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ப்ளவுஸ் நான் தைச்சிருக்கேன். ஸோ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணும்போதே நமக்கு அவங்களோட ஃபுல் அளவும் நமக்கு வந்து மனசில் வந்து பதிஞ்சிரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அளவு வந்து எடுக்கணும்னு தேவையில்ல. இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவ் வந்து ஒரு தடவை செக் பண்ணி காட்டிடுறேன், நம்ம கட் பண்ணினதுக்கும் இதுக்கும். ஆம்ஹோல் சுற்றளவு இந்த ரவுண்டு இதை கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு அளந்து பார்த்துலாம் நம்ம கட் பண்ணணுன்னே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லீவ் அப்படியே வச்சுருக்கேன். நமக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுதா, தைக்கும்போது ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ஸ்லீவ் அளவு அவ்வளோதான். இப்போ நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி பேக் பீஸ் அது மாதிரி எடுத்து வச்சிங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணோம்ல அதை எடுத்து வச்சிங்க. ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும், ஆம்ஹோல்கிட்ட கரெக்டாக இருக்கணும். இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டோட அளவு என்னங்கிறத எடுத்துப்போம். இப்போ இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் இது மாதிரி அரேஞ்ச் 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதுலேருந்து அளவு எடுங்க. நீங்கள் வந்து இதை மாதிரி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு பெல்ட் வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது. எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்கள் காமனாக இதை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடு. இப்போ அதே மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி பெல்ட்டோட இறக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம இந்த உயரத்தை எப்போவுமே நம்ம அதிகப்படுத்தவே கூடாது. ஃப்ரண்ட் சைடு வந்து உடம்பு கரெக்டாக இருக்குது, அதே அளவு வேணும், இடுப்பு இறக்கம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கும் போது நீங்கள் இந்த இறக்கத்தை கூட்டவே கூடாது. அதுக்கு பதிலாக இதை கரெக்டான அளவு வச்சுட்டு பெல்ட்டோட இறக்கத்தை தான் பேக் இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கணும். ஒருவேளை உடம்பு சுற்றளவில் ஏதாவது மாற்றம் கேட்டால் மட்டும்தான் நம்ம சில விஷயங்கள் மாற்றணும். அது இதில் சொல்லலை, நான் என்ன குழப்பிக்க வேணாம். நீங்கள் உடம்பு கரெக்டாக இருக்குது, இடுப்பு மட்டும் இறக்கம் கேட்டாங்கன்னா இந்த பெல்ட்டோட இறக்கத்தை மட்டும்தான் நீங்கள் பேக் சைடு இடுப்புக்கு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். ஸோ இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து மார்க் பண்ணிங்க. அளவு எடுத்துங்க 5 இன்ச்சு. பேக்லேயும் அதே மாதிரி இங்கே 4.25 இருக்குது, இங்கே 5 இன்ச்சு இருக்குது. இந்த 4.25ஓட 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கணும். கீழே மடித்து தைக்கிறது அதை வந்து சேர்க்கக்கூடாது, அது மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4.25ஓட 1/2 இன்ச்சு சேர்த்தா 5.25 வச்சு நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் 5.25 வச்சு கட் பண்ணணும். இல்லை பேக்கில் வைக்கிற அதே அளவும் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். ஃப்ரண்ட்டில் இறக்கம் அதிகமாக வைக்கணும்னு தேவையில்லை. நான் இந்த கிளாத்தில் வந்து கட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். இதில் ஹூக் பெட்டி, ஐப்பட்டி, நமக்கு நெக்கு கிராஸ் பீஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா பெல்ட் கிளாத் எல்லாத்துக்குமே இந்த கிளாத் போதும் நமக்கு. இப்போ நான் வந்து பெல்ட் வந்து அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த நீளம் எடுத்துருக்கோமா, இப்போ வந்து மொத்தமாக உடம்பு சுற்றளவுக்கு 11.25 எடுத்தோம்ல, இல்லை ஒரு 10.25 மார்க் பண்ணிக்கங்க. இந்த நீளம் எடுத்தால் போதும். பெல்ட்டோட நீளம் மொத்த அளவில் உடம்பு சுற்றளவு எடுத்து கட் பண்ணிடுறோம்ல, அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி பெல்ட்டோட நீளம் எடுத்துங்க. கீழ்ப்பக்கம் இப்போ இந்த சைடு நமக்கு 2 சைடுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் 5 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டோமா. இப்போ ஃப்ரண்ட்டில் 5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் இறக்கம் தேவையில்லை. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல. பேக்கில் மட்டும் குறையாமல் பார்த்துங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வராது. 4.25 எடுத்தோமா, கட் பண்ண வேண்டிய அளவு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25 மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா லைட்டாக அப்படியே சேர்த்து கொடுத்து கொண்டு போகிறேன். பேக் சைடு மட்டும் நமக்கு குறையாமல் கரெக்டாக கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே தையல் கூடத்தில் எடுத்த மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த வளைவு எடுக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து கிராஸ் எவ்வளோ இதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. அப்படியே ஷேப் கொடுத்து நீங்கள் பேக்கில் கொண்டு ஜாயிண்ட் ஆகிக்கலாம். ஒரு 1 இன்ச்சு ஃப்ரண்ட்லேருந்து இந்த இடம் வந்து 1 இன்ச்சு கம்மியாகிற மாதிரி நீங்கள் வளைவு எடுத்தீங்கனாலே போதும். இதுக்கு வேறு எந்த அளவுமே தேவையில்ல. கண்டிப்பாக இதை மாதிரி பெல்ட் கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸோட வேலை எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி ப்ளவுஸ் கேட்கும்போது நீங்கள் தெரியாதுன்னு சொல்ல வேணாம். இடுப்பு இறக்கம் அதிகமாக வச்சு
இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் கேட்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி தைச்சி கொடுங்க பயப்படாமல். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி என்ன வீடியோ வேணும்னு கொஸ்டினில் சொல்லுங்கள். என்னால் முடிகிறப்ப என்னென்ன அளவுகள் உங்களுக்கு வருதோ, அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு வந்து டைரெக்டாக நான் 41 இன்ச்சு 40 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு டைட்டில் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.